الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. போல் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏதிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் ரமலான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பலகீனமான அடியார்கள் தன் பக்கம் நெருங்க வேண்டும், தன்னுடைய நற்கூலிகளை அடைய வேண்டும், பாக்கியங்களை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில முக்கியமான காலங்களை அமல் இபாதத்துக்கென்று விசேஷமாக நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த அமைப்பில் ரமலான் மாதம் அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற பாவ மன்னிப்பை, அதனூடாக நாம் அடைகின்ற சுவர்க்கத்தை, பெற வேண்டிய நரக விடுதலையை அடைவதற்காக நமக்கு தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் பல விடயங்களை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் பல்வேறுபட்ட அமல்களிலே, இபாதத்துகளிலே ஈடுபட்டார்கள். அதிலே முதன்மையானது கடமையான நோன்பு. ரமலானுடைய நோன்பு கண்ணியமானவர்களே இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படை, இஸ்லாத்தின் ஒரு தூண். அந்த நோன்புக்கு ஏராளமான சிறப்புகளை, பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஒன்று, நன்மை எதிர்பார்த்து ஈமானுடன் நோன்பு நோக்கும் பொழுது குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே போன்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்துக்கு 5 விடயங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏனைய உம்மத்துகளுக்கு அது கொடுக்கப்படவில்லை. யாருக்கும் கொடுக்கப்படாத இந்த விடயங்கள்.
அதில் ஒன்று, ரமலான் மாதத்துடைய முதல் நாள் அல்லாஹ் ஒரு அருள் பார்வை பார்க்கிறான். யார் மீது அந்த அல்லாஹ்வுடைய அருள் பார்வை படுகிறதோ அவர்களை அல்லாஹ் அதற்கு பின்னால் வேதனை செய்ய மாட்டானாம். இரண்டாவது, நோன்பாளியுடைய அந்த துருவாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கிறது. அதேபோன்று நோன்பாளி நோன்பை ஆரம்பித்தது முதல் நோன்பு திறக்கும் வரைக்கும் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நான்காவது, நோன்பாளி நோன்போடு இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துஆ இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். ஐந்தாவது, ரமலானுடைய இறுதி காலத்திலும் இறுதி நாளும் அல்லாஹ் ஒரு பார்வை பார்க்கிறான். அந்த பார்வை படுகின்ற மக்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னும் ஒரு ஹதீஸில் ஐந்தாவது விடயமாக சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் விசேஷமான ஒரு கட்டளை இடுகிறான். உன்னை நல்ல முறையில் அலங்கரித்துக் கொள். என்னுடைய அடியார்கள் பசியுடன் தாகத்துடன் களைப்புடன் நோன்பாளிகளாக சிரமப்பட்டு அந்த வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உனக்குள் வந்துதான் ஓய்வெடுக்க வேண்டும். எனவே சுவர்க்கம் விசேஷமாக அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு மாதமாகவும் ரமதான் இருக்கிறது. அதேபோல ஹதீஸில் வந்திருக்கிறது. ஹதீஸுடைய தரத்தில் கொஞ்சம் பலகீனம் இருந்தாலும் சிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கின்ற கூலி பாக்கியம். சொன்னார் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காக குஞ்சு, ஒரு காகம் என்ன செய்கிறது? குஞ்சாக உருவாகியது முதல் பறக்கிறது. எங்குமே நிற்காமல் பறந்து அதனுடைய ஆயுள் முடிந்து அது செத்து விழுகிறது. எவ்வளவு தூரம் அது பறந்ததோ, எங்கு செத்து விழுந்ததோ, பறக்க ஆரம்பித்ததிலிருந்து செத்து விழக்கூடிய இடம் வரைக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவு தூரம் அல்லாஹ் ஒரு நோன்புக்கு நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான். அவ்வளவு பாக்கியமான நோன்பை தான் நாம் இந்த ரமதானிலே கடைபிடித்து வருகிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, நோன்பாளிக்கு அல்லாஹ் சில பாக்கியங்களை கூலிகளை சொல்லி இருக்கிறார். நபியவர்கள் மூலமாக அறிவித்து கொடுத்திருக்கிறார். சில கூலிகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். குல் அமலி பின் ஆதம் லஹு இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி. ஆதமுடைய மகன் மனிதனுடைய அனைத்து அமல்களும் அவனுக்கு உரியது. அவனுக்கு என்ன கூலி என்ன நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவனுக்கு எல்லோருக்கும் விளங்கக்கூடிய ஒரு அமல். இல்ல ஸௌம், நோன்பை தவிர. நோன்பு ரகசியமானது. ஒருவர் சஹரும் செய்யலாம், இஃப்தாரும் செய்யலாம். இடையில யாருக்கும் தெரியாமல் தனிமையிலே சாப்பிட்டால் மக்களுக்கு தெரியாது, மக்கள் நோன்பாளி என்று நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு தெரியும் இவரிடையிலே நோன்பை விட்டது. எனவே அல்லாஹ்வோடு மாத்திரம் சம்பந்தப்படக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு அமல், அல்லாஹ்வுக்கென்றே விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு அமல். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நான் அதற்கு தகுந்த கூலியை கொடுப்பேன். எனவே சர்ப்ரைஸான ஒரு கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்ன கூலி என்று தெரியாத, அல்லாஹ் நமக்கு தரும் பொழுதுதான் அந்த கூலி என்னவென்றே தெரிய வரும். அப்படியான ஒரு கூலியையும் நோன்புக்கு அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். ரையான் என்று சொல்லக்கூடிய தனியான ஒரு சொர்க்கத்துடைய ஒரு வாசல். அதிலே நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைவார்கள். நோன்பாளிகள் அதை நுழைந்தால் அந்த வாசல் மூடப்படும். ஏனையவர்களுக்கு அந்த வாசலால் சுவர்க்கம் நுழைய முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியம். அதே போன்று கண்ணியமானவர்களே, நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடம் வாதிடும், நமக்காக ஷஃபாஅத் செய்யும். இரண்டுடைய ஷஃபாஅத்தும் சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பு சொல்லும், பசியோடு இவனை வைத்தேன், சாகித்திருக்க வைத்தேன், சாப்பாடு இருந்தும் சாப்பிடாமல் இந்த இபாதத்தில் நான் இவனை ஈடுபடுத்தினேன். நோன்புடைய அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். இவனுக்கு நீ சுவர்க்கத்தை கொடு, பாவத்தை மன்னி, சொர்க்கம் வரைக்கும் நம்மை கூட்டிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமல் தான் நோன்பு. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயம். ஒன்று பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற கேடயம். அடுத்த நரகத்திலிருந்து ஜுன்னத்தும் மினன்னார், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது. எனவே எந்த காரணமும் இல்லாமல், அனுமதிக்கப்படாத காரணம் இல்லாமல்
நோன்பில் நாம் எந்த பலகீனங்களும் குறைபாடுகளும் செய்யக்கூடாது. தகுந்த காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை பாலாக்கினால் வீணாக்கினால் நோன்பை விடுவார் என்றால் காலம் பூராக நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடாகாது என்று சொன்னார் நபி அவர்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த நோன்புடைய இபாதத்தில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அடுத்தது கண்ணியமானவர்களே, நோன்புடைய இலக்கென்ன, டார்கெட் என்ன? அல்லாஹ் நமக்கு நோன்பினால் வைத்திருக்கின்ற அந்த இலக்கென்ன? தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம். எனவே தக்வா உள்ளவர்கள் கண்ணியமானவர்களே எல்லாருடைய அமளிபாதத்தையும் பேணுதலாக இருப்பார்கள். பாவங்களிலே தவிர்த்து நடப்பார்கள். தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள். குர்ஆன் திலாவத்திலே பேணுதலாக இருப்பார்கள். தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். தொழுகை நேரத்துக்கு பேணி தொழுவார்கள். முன்பின் சுன்னத்துகளிலே பேணுதலாக இருப்பார்கள். தக்வாதாரிகள் கண்ணியமல்லே எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைவில் இருப்பார்கள். வியாபாரத்திலே ஏமாற்றத்தில் ஈடுபட மாட்டார்கள். பொய் பேச மாட்டார்கள். வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டார்கள். கலப்படம் செய்ய மாட்டார்கள். நேர்மையாக வியாபாரம் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, தக்வாதாரிகள் நல்ல குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். மக்களோடு பணிவாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். தக்வாதாரிகள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி கொடுக்கின்ற உயர்ந்த கையுள்ளவர்களாக இருப்பார்கள். தக்வாதாரிகள் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வார்கள். பேர் புகழ் பாராட்டுக்கு செய்ய மாட்டார்கள். மக்களுக்கு காட்டுவதற்கு செய்ய மாட்டார்கள். இஹ்லாஸ் தக்வாதாரிகளுடைய பண்பு, நேர்மை தக்வாதாரிகளுடைய பண்பு. அதே போன்று மற்றவரோடு பண்பாக குணமாக நடப்பதை தக்வாதாரியுடைய பண்பு. எனவே மக்களுடைய உரிமைகளிலே பேணுதலாக இருப்பார்கள். யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள். எனவே இந்த தக்வா நம்முடைய நோன்புடைய ஒரு கோலாக, டார்கெட்டாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடுத்த கண்ணியமான இபாதத். இபாதத்திலே போற்றி போற்றி இபாதத்துகளை செய்ய வேண்டும். பரதான தொழுகைகளில் நேரத்துக்கு பேணுதல், முன்பின் சுன்னத்துகளிலே பேணுதல், அதேபோல் நோன்புக்கென்று விசேஷமான அமல்கள். மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி. நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு யார் ரமலானில் நின்று வணங்குவார்களோ, மேலதிகமான நஃபில் வணக்கங்கள், இரவு வணக்கங்களில் ஈடுபடுவார்களோ அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். கண்ணியமானவர்களே, தராவியுடைய தொழுகை, இரவு நேர தஹஜ்ஜுடைய தொழுகை, அதில் நமக்கு பாடமான ஜுசுக்களை சூறாக்களை ஓதி தொழுவது இந்த ரமலானிலே அல்லாஹ் மிகவும் எதிர்பார்க்கின்ற ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்கள் இரவு பூராக நின்று வணங்கி இருக்கிறார்கள், இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான கால் வீங்கும் அளவு அத்தா சவர்ரமத் கதமா, நபி அவர்கள் கால் வீங்கும் அளவு இபாதத் செய்திருக்கிறார்கள். இபாதத் செய்து செய்து நின்று வணங்கி கால் வீங்கியது. ஹத்தா தஃபத்தரத் கதமா, நபியுடைய கால் இபாதத் செய்து கால் வெடித்தது. காலிலே புண் காயம் ஏற்பட்டது, வெடிப்பு ஏற்பட்டது, வீங்கி வெடித்தது இபாதத்தில். நம்முடைய கால் டேமேஜாக விளையாடி, நம்முடைய கால் டேமேஜாக விழுந்து ஏதாவது வேறு வேலைகளில், ஆனால் இபாதத் கால் வலிக்க வலிக்கவாவது நாம் நின்று வணங்க வேண்டும். பூர்த்தியான தராவி உடைய அந்த பூர்த்தியான விச்சோட 23 ரக்காத்துகளையும் இமாமோடு நின்று வணங்குகின்ற அந்த ஒரு பண்பை நாம் இந்த ரமலானில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் இமாம் தொழுது முடித்து பூர்த்தியாக இமாம் செல்லும் வரைக்கும், இறுதி வரைக்கும் இந்த இமாம் ஜமாத்திலே நஃபில் வணக்கத்திலே ஈடுபடுவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் ஹதீஸ் வந்திருக்கிறது. எனக்கு இறுதி வரைக்கும் பூர்த்தியாக அந்த தொழுகையிலே நமக்கு எந்த தராவியுடைய ஒரு ரக்காத் கூட இமாம் ஜமாத் இல்லாமல் தவறக்கூடாது. பூர்த்தியாக அந்த குர்ஆன் ஓதப்படுகின்ற ஆயாத்துகளை ஜுசுக்களை சரிமடுத்து அந்த இபாதத்தில் ஈடுபடுவதற்கு ஏனைய எஞ்சிருக்கக்கூடிய காலம் 3-4வது தினத்தில் இருக்கிறோம். கண்ணியமானே, பலகீனங்கள் காட்டாமல் அந்த இபாதத்தில் ஈடுபட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும். தொழுகையாளிக்கு மழை தூறுவது போன்ற ரஹ்மத் தூறுகிறது. தொழுகையாளி அல்லாஹ்வோடு உரையாடுகிறார், பேசுகிறார். எனவே கவனமாக தொழுங்கள், கவனஈனமாக பொடுபோக்காக வேறு பக்கம் சிந்தனைகள் சிதறாமல் தொழுகையிலே கவனமாக இருங்கள் என்று நபி அவர்கள் நம்மை தூண்டியிருக்கிறார்கள். எனவே அந்த இபாதத்திலும்
நாம் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த கண்ணியமான குர்ஆன் இறங்கிய மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய மாதம் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, நல்லது கெட்டது, சரியானது பிழையானது, நேரான வழி தவறான வழியை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். 23 வருடங்களாக கட்டம் கட்டமாக குர்ஆன் இறங்கியது. லவ்ஹ் மஹ்பூஸில் இருந்து பைத்துல் இஸ்ஸாவுக்கு ஒரே அடியாக குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த ரமதானுடைய மாதம் தான் நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான மாதம். அல்லாஹ் அந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் விளம்பரம் செய்கிறான். எனவே குர்ஆனுடைய தொடர்பு நம்மில் சீராக வேண்டும். எத்தனையோ விடயங்களை வாசிக்கிறோம், எத்தனை ஆர்டிகல்களை வாசிக்கிறோம், எத்தனையோ நியூஸ் பேப்பர்களை வாசிக்கிறோம், எத்தனையோ மேகசின்களை வாசிக்கிறோம், எத்தனையோ மக்கள் எழுதிய கண்ணியமான புக்குகளை வாசித்து முடித்திருக்கிறோம். அதில் எத்தனையோ பாட்டாக வாசித்து முடித்திருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனை குர்ஆன் தமாம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை குர்ஆன் தமாம் பண்ணி இருக்கிறோம். சிலர் குர்ஆன் தமாம் பண்ணிய குர்ஆன் எது தெரியுமா? 7, 8, 9 வயதில் அந்த லப்பையிடம், அந்த லப்பம்மாவிடம், அந்த முஅல்லிமிடம், அந்த முஅல்லிமாவிடம் சின்ன வயதில் முடித்த குர்ஆன் மாத்திரம்தான் வாழ்க்கையில் முடித்த குர்ஆன். எத்தனை எல்லா பொருட்களும் சொந்தமாக வைத்திருக்கிறோம். போன் ஒன்றுக்கு 2, சிலரிடம் 3 போன்கள். போனுடைய டோட்டலான என்ன அதனுடைய வேல்யூவேஷனை பார்த்தாலே, பெறுமதியை பார்த்தாலே 1.5-2 லட்சம் அவர் போனுக்கு செலவழித்து சொந்த போன் வைத்திருக்கிறார். எத்தனை டிரஸ் சொந்தமாக வைத்திருக்கிறோம், எத்தனை ஷூ ஸ்லிப்பர்ஸ் வைத்திருக்கிறோம், வாகனம் 4 வீலர் 2 வீலர், எத்தனை வாகனங்கள், ஓன் வெஹிக்கிள். ஒரு கேள்வியை கேட்டு பதிலை சொல்லுங்கள். என்னுடைய ஒரு ஹலாலான பணத்தால் நான் ஒரு சொந்த குர்ஆன் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய பணத்தால் எனக்கு ஒரு சொந்த குர்ஆன் இருக்கிறது. போன் 1.5-2 லட்சம் போன் பாவிக்கிறோம். குர்ஆன் கூடி போனால் 1000, 1500, 2000 ரூபாய் தான். மேக்சிமம் ஒரு 2000 ரூபீஸ் ஒரு குர்ஆனுடைய விலை. குர்ஆனுக்கும் அப்படித்தான் நாம் கணக்கெடுப்பது. குர்ஆனுக்குரிய ஃபீஸுகளும் நம்முடைய அப்படித்தான். டியூஷன் ஒரு அவருக்கு 1000 ரூபீஸ், ஏனைய கோர்ஸுகளுக்கு ஒரு அவருக்கு 500, 45 மினிட்ஸ் 1000 ரூபீஸ். ஆனால் குர்ஆன் ஓதுகின்ற, குர்ஆன் ஓதி கொடுக்கின்ற முஅல்லிமுக்கு மந்த்லி 500, 5 month arrears, 5 month arrears. முஅல்லிமுடைய சம்பளம், ஃபீஸ் arrears. இது குர்ஆனை உள்ளத்திலே மதிக்காத பண்பு. குர்ஆன் அந்த அளவு சீப்பாகிவிட்டது நமக்கு. கண்ணியமானவர்களே, சொந்த குர்ஆன் இருக்கிறதா? மௌத்தாகி நம்முடைய அனந்தர சொத்துக்களை பிரிக்கும் பொழுது இதனுடைய வாப்பா ஓதிய குர்ஆன் என்று பிள்ளைகளுக்கு ஒரு குர்ஆன் கிடைக்குமா? வீட்டில் இருக்கின்ற பொதுவான குர்ஆன் அல்ல, ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் போனவர்கள் கொண்டு வந்து தந்த குர்ஆன் அல்ல, மஸ்ஜிதிலே ஃப்ரீயா இஷ்யூ பண்ணிய குர்ஆன் அல்ல. அதை மோத வேண்டும். அதுவும் குர்ஆன் நம்முடைய பணத்தில் என்னுடைய கபருக்கு என்ற ஒரு குர்ஆன் வாங்கியிருக்கிறேனா? எங்கிருக்கிறோம்? ஹதீஸில் வந்திருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் ஒரு மனிதருக்கு கபருக்கு வருகின்ற நன்மைகளில் ஒரு குர்ஆனை பாவித்து சொந்தமாக ஓதி அதப்படியே பாவித்து அனந்தர சொத்தாக குர்ஆனை விட்டு செல்கிறார். பேரண்ட்ஸ் யாராவது மௌத்தாகினால், எனக்கு கடை, எனக்கு வாகனம், எனக்கு வீடு, எனக்கு தோட்டம், எனக்கு இது ஃபேக்டரி என்று சண்டை பிடிக்கிறோம். யாராவது ஒருவர் 50 வருடங்களாக, 30 வருடங்களாக, 20 வருடங்களாக என்னுடைய உம்மா ஓதிய குர்ஆன் எனக்கென்று ஓடி எடுத்திருக்கிறோமா? என்னுடைய வாப்பா ஓதிய குர்ஆன் எனக்கு கபருக்கு இதுதான் வரும். உங்களுடைய சொந்த வாகனம் கோடிக்கணக்கு பெறுமதியா இருந்தாலும் உங்களுடைய ஜனாசாவை உங்களுடைய பிள்ளைகளில் ஏற்ற மாட்டார்கள்.
ஜனாதா வைக்கலுக்கு தான் கோல் போகும். உங்களுடைய வாகனம் 5-10 கோடி பெறுமதி இருக்கும். உங்களுடைய ரூஹு பிரிந்தால் உங்களுடைய ஜனாதா ஏற்றப்பட மாட்டாது. அது ஒரு பேட்லக்காக பார்ப்பார்கள், ஒரு முசீபத்தாக பார்ப்பார்கள். பார்க்கிறார்கள், பேரண்ட்ஸ் உடைய மையத்தை வைப்பதற்கு நீ ஓண்ட வீட்டில் வை, ஓண்ட வீட்டில் வை, தங்கச்சி நீ ஓண்ட வீட்டில் வை, தம்பி நீ ஓண்ட வீட்டில் வை. என்னுடைய ஜனாதாவை வைப்பதற்கும் விருப்பமில்லாத பிள்ளைகளை தான் நாம் வளர்த்து விட்டிருக்கிறோம். எனவே நமக்கு கை கொடுக்கும் குர்ஆன், நமக்கு கை கொடுக்கும் நோன்பு, நமக்கு கை கொடுக்கும் நஃபிலான இபாதத், நமக்கு கை கொடுக்கும் கனிமடைந்த இந்த நல்ல அமல்கள் தான். ரூஹு பிரியும் பொழுதும் இதுதான், கபரிலும் இதுதான், மஹ்ஷரிலும் இதுதான். சுராத், அந்த சுராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை வேகமாக கடக்க வைப்பதும் நம்முடைய அமல் இபாதத். நாம் நம்முடைய கபருக்கு தேடியது. குர்ஆன் ஓதுகும் கனிமலை எங்கு பிறகு தந்தாலும் ஓத முடியும், பிழை இல்லாமல். நாம் ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹா சரியா பிழையா, அதில் பிழை வரும் என்றால், கருத்து மாறும் என்றால் தொழுகையே கூடாது. 50 வருடம் அல்ல 100 வருடம் தொழலாம். சூரா ஃபாத்திஹாவில் பிழை இருந்தால் தொழுகை கபூல் இல்லை. திருத்திருக்கிறோம் வாழ்க்கையிலே உட்கார்ந்து. எங்க எப்பொழுது பாடமாக்கிய குர்ஆன்? 5 வயதில் 6 வயதில் பாடமாக்கி அதே சூரா ஃபாத்திஹா அதேவுடைய அமைப்பில் தொழுகிறோம். திருத்த வேண்டும். எத்தனை விஷயங்கள் முன்னேறுகிறது, காலத்துக்கு ஏற்றவாறு டெவலப் ஆகிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, குர்ஆன் பழையபடிதான் ஓதுகிறோம். என்ன பிழையோடு நாம் ஆரம்பத்திலே உச்சரித்தோம், அதே பிழையோடு. எனவே குர்ஆன் நம்முடைய ஒரு சொத்து. குர்ஆனில் கவனம் செலுத்த வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளாந்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஓதி காட்டக்கூடிய, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத நபியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு பண்பாட்டை ரமதானிலே கொண்டிருந்தார்கள். ஒரு ஆயத்தை இரவு பூராக ஓதி அழுவார்கள். டெய்லி, ரமதானில் மாத்திரம் அல்ல, டெய்லி குர்ஆனை கொண்டு நம்முடைய நாளை ஆரம்பிக்க வேண்டும். கண்ணியமானே, 4வது நோன்பு நோட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுது ஓதினால் 3 ஜுது ஓதி முடித்திருக்க வேண்டும். 2 ஜுது ஓதி இருந்தால் 4 ஜுதுக்களை முடித்திருக்க வேண்டும். 3 ஜுதுக்கள் ஓதி இருந்தால் 9 ஜுதுக்களை நாம் ஓதி முடித்திருக்க வேண்டும். குறைந்தது 3 குர்ஆன்களை முடிப்பதற்கு நாம் உள்ளத்தில் ஒரு நியத்து வைப்போம். முதலாவது ரஹ்மத்துடைய பத்தில் ஒரு குர்ஆன், மக்ஃபிரத்துடைய பத்திலே ஒரு குர்ஆன், இத்துக்கும் மினன்னார் நரக விடுதலையுடைய பத்திலே ஒரு குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு வைராக்கியம் எடுப்போம். குர்ஆன் ஓத தெரியாமல் வேறு எந்த டிகிரி முடித்தாலும், எதிலே பெரிய எக்ஸலண்டாக பெர்ஃபெக்டாக இருந்தாலும் மக்களிடத்திலே கண்ணியம் கிடைக்கும், பெரிய டிகிரி ஹோல்டர் என்ற பெயர் கிடைக்கும். அல்லாஹ்விடத்திலே நமக்குரிய மார்க் 0. இதை நீங்கள் உள்ளத்திலே பதிய வையுங்கள். சிலருக்கு இந்த கருத்து கசக்கும், இதுதான் உண்மை. அதை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதெல்லாம் நமக்கு ஏதோ உலகத்தில் வாழ்வதற்கு தேவை, செய்கிறோம், படிக்கிறோம், பிழை அல்ல, படிப்போம், எங்கும் எவ்வளவு உச்சம் வேண்டுமானாலும் அடைவோம். ஆனால் குர்ஆனோடு படிப்போம். முதலாவது இறங்கிய ஆயத் இக்ரா என்பது ரிசர்ச் பண்ணுங்கள், ப்ரமோஷன் எடுங்கள், படிங்கள் என்பதற்கு முன்னால் குர்ஆன் ஓதுங்கள். அது குர்ஆனுடைய முதலாவது ஆயத். அது எந்த புக்குடைய முதலாவது சென்டென்ஸ் அல்ல, அது குர்ஆனுடைய ஆயத். குர்ஆன் ஓத தெரியாது, மற்ற எல்லாமே தெரியும், அந்த ஆயத்துக்கு கட்டுப்பட முடியாது. குர்ஆனோடு தொடர்பாகுவோம். அடுத்த கண்ணியமானவர்களே, செய்கின்ற அமல்களை அஹ்லாக்கின் மூலம் பாதுகாக்க வேண்டும். ரமலான் நம்மிடத்தில் குணங்களை எதிர்பார்க்கின்றன, இஸ்லாமிய நல்ல பண்புகளை. நோன்பு பசியோடு இருக்கின்ற காலம், தாகத்தோடு இருக்கின்ற காலம், டயர்டாக இருக்கின்ற காலம், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் கோபம் வரும், டென்ஷன் ஆகும். அந்த நேரத்தில் யாராவது உங்களுக்கு ஏச வந்தால், ஆகிய பண்ண வந்தால், உங்களுடைய வாய் தர்க்கத்துக்கு வந்தால், ஏதாவது பிரச்சனைக்கு வந்தால், இன்னி சாயும் நான் நோம்பாளி, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள், என்னோட சண்டை செய்யாதீர்கள், என்னோட முத்த வராதீர்கள், ஒதுங்கிக் கொள்ளுங்கள். பேச்சு ஏச்சி வாய்த்தக்கங்கள் ரமதானிலே நடக்கக்கூடாது. பொறுமை, ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையின் மாதம். மல்லம் யதா கௌல ஸூர் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபா. அதே போல கண்ணியமான வீணான விடயங்கள், இந்த மீடியாக்களை, இந்த டிவைஸ்களை, இந்த கருவிகளை, சாதனங்களை, இந்த வீடியோக்களை, ஆடியோக்களை, வீணாக நேரங்களை, ஸ்கிரீனுக்கு கொடுக்கின்ற நேரங்களை
குர்ஆனுக்கு கொடுப்போம், துஆவுக்கு கொடுப்போம், இஸ்திக்ஃபாருக்கு கொடுப்போம். எத்தனை தேவைகள் இருக்கின்றன. நோன்பை ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கும் வரைக்கும் 13.5 மணித்தியாலும் துஆவுடைய நேரம். கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை கூட சொன்ன நபியவர்கள் ஜுமாவுடைய நாள் யுகல்லிலுஹா, துஆ கபூலாகக்கூடிய நேரம் கொஞ்ச நேரம் என்றார்கள் நபியவர்கள். வெள்ளிக்கிழமை துஆ கபூலாகக்கூடிய நேரம் சொற்ப நேரம். ஆனால் நோன்பாளிக்கு நோன்பை ஆரம்பித்தது முதல் நோன்பு திறக்கும் வரை 5 மணிக்கு நோன்பை ஆரம்பிக்கிறோம். 6:20 6:30 மணிக்கு கிட்டத்தட்ட 13.25 மணித்தியாலங்கள், 13.5 மணித்தியாலங்கள் துஆவுக்குரிய நேரம். எவ்வளவு கடன் இருக்கிறது, எவ்வளவு நோய் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, எவ்வளவு நமக்கு தேவைகள் இருக்கின்றன. அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருப்போம், மனசால் துஆ கேட்டுக்கொண்டே இருப்போம், உள்ளம் உருகி அழுது கொண்டே இருப்போம். துஆ கபூலாகக்கூடிய 13.5 மணித்தியாலங்களை அல்லாஹ் நமக்கு துஆவுக்கென்று திறந்து தந்திருக்கிறான். எனவே ஸ்கிரீன் டைம்களை குறைப்போம். நோன்பு மேலே காலங்கள் போன்ற யூடியூபிலும், பேஸ்புக்கிலும், வாட்ஸ்அப்பிலும், டிக்டாக்கிலும், இன்ஸ்டாகிராமிலும் இருந்தோம் என்றால் இந்த ஹதீஸுக்கு நாம் சேலஞ்ச் பண்ணுகிறோம். மல்லம் யதா கௌல ஸூர், வீணான எங்களுடைய அமல்களை அழிக்கக்கூடிய, நேரங்களை பறிக்கக்கூடிய, பொய்யான யூஸ்லெஸ்ஸான விடயங்களிலே ஈடுபடக்கூடியவர், பேச்சை பேசக்கூடியவர், அதை பார்ப்பது, ஷேர் பண்ணுவது, அதிலே மூழ்கி இருப்பது, இப்படியான ஒருவர் நோன்பை இந்த முறையில் கழிப்பார் என்றால், இந்த வீணான விடயங்களை அவர் எவாய்ட் பண்ணாவிட்டால், இவர் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நோன்பை அல்லாஹ் கணக்கெடுப்பதே கிடையாது. கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். ஸ்கிரீன் டைமை பார்த்தால் கனிமலை லைஃப்ல 1/3, 1/3 30% டிவைஸுக்கு போகிறது, ஸ்கிரீனுக்கு போகிறது. அங்கே ஸ்கிரீன் டைமை பாருங்கள், ஒவ்வொரு போனிலே பார்க்க முடியும். என்ன பிரயோசனம் கண்ணியமானவர்களே? நல்லது, தேவையான விடயம், ஒரு பிரயோசனமான விடயம், பயனுள்ள விடயம், என்னுடைய துனியா ஆகிராவுக்கு ஒரு பயனுள்ள விடயம் என்றால் பரவாயில்லை. எங்கோ நடந்த ஒரு உருபலாய், யாருடைய ஒரு மானம் போகின்ற விடயம், யாரோ ஒருவருடைய கேவலமான விடயம், எங்கோ ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனை, 2 பேருக்கிடையே நடந்த பிரச்சனை, அங்கே ரெஸ்டாரண்டிலே சாப்பிட்ட சாப்பாடு, அங்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டிலே சாப்பிட்ட சாப்பாடு, எல்லாமே இன்று லைவ். அன்றன்று சோறு சாப்பிடுவதற்கு, அரிசி 1 கிலோ வாங்குவதற்கு ஏழைகள் பணம் இல்லாமல் தவிர்க்கும் பொழுது சாப்பிடுகின்ற சாப்பாடும் லைவ், சாப்பிட முன்னாலும் லைவ், சாப்பிட முன்னாலும் போஸ்ட். பேஸ்புக் வேண்டுமா, டிக்டாக் வேண்டுமா, யூடியூப் வேண்டுமா, சாப்பாட்டை ப்ரமோட் பண்ணிக்கொண்டு இந்த ரெஸ்டாரண்டில் இப்படி நல்ல சாப்பாடு, இங்கு போஷன் பரிசு, இங்கு இப்படி சாப்பிடலாம், அதை சாப்பிட்ட இந்த டேஸ்ட், இதெல்லாம் எங்கிருந்து வந்து உருவாகிய பெரேற்ற பழக்கங்கள். மன்னிக்க வேண்டும், இப்படி ஒன்று இஸ்லாத்தில் இல்லை. சாப்பாட்டை ப்ரமோட் பண்ணுவது கண்ணியமான துனியாவுடைய ஹவா பிடித்தவருடைய பண்பு. மீடியாவில் பேச்சு செய்யக்கூடியவராக இருக்கலாம், அதை பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு ரெஸ்டாரண்டாக சுற்றி திரிந்து சாப்பிடக்கூடியவராக இருக்கலாம். சாப்பிட்டு திரிகின்ற மாதம் அல்ல, மன்னிக்க வேண்டும். ப்ரமோட் பண்ண வேண்டும் ஈமானை, தக்வாவை, அமலை, இபாதத்தை. இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது, இதை செய்தால் என்ன நன்மை? அந்த அங்கே ஃபாலோவர்ஸ் கூடயா? யாருடைய பேஜுக்கு ஃபாலோவர்ஸ் கூட? சென்று திரிகின்றவர்களுடைய பேஜுக்கு. கண்ணியமான என்ன பண்பு இது? முஸ்லீம்கள் தான் அதிகம் சாப்பாட்டை ப்ரமோட் பண்ணுகின்ற பேஜ் செய்கின்றவர்கள் 90% முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் தான் பயிர் நினைக்கின்ற கூட்டம் அல்ல, நாம் பசியோடு இருந்து மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற கூட்டம். சாப்பாட்டை ப்ரமோட் பண்ணுகின்ற இன்டீசென்டான கேவலமான ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோறு இருந்தால் கறி இல்லை, கறி இருந்தால் சோறு இல்லை. இஃப்தார் பிஸ்கட்டும் பிளேண்டியும், சஹருக்கு இஃப்தாருக்கு எடுத்த கஞ்சை ஹாஃப் இஃப்தார் செய்துவிட்டு ஹாஃப் வைத்து சஹர் செய்கின்ற ஏழைகள் வாழ்கின்ற காலம். சாப்பாட்டை ப்ரமோட் பண்ணி, அந்த பேஜை பார்த்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ரெஸ்டாரண்ட் வழியாகவும் ஸ்ட்ரீட் ஃபுட் வழியாகவும் சென்று திரிகிறோம். தராவி ஸ்ட்ரீட் ஃபுட்டிலே, தராவி பீச்சிலே, கியாமுல் லைல் பார்க்கிலே,
என்ன சமூகம் இது? கவலையோடு இந்த இன்டீசென்டான ஹேபிட், பேட் ஹேபிட்ஸை தைரியமாக சொல்கிறேன். தராவீஹ் கியாமுல் மக்கள் அழுகிறார்கள், துஆ கேட்கிறார்கள், இண்டோர் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இண்டோர் நவீன கால ஒரு வகையான மென்டல் டிசார்டர் தான் இரவு பூராக விளையாடுவது. விளையாட்டை இஸ்லாம் அனுமதிக்கிறது, இபாதத்துக்கு தடை இல்லாமல், கணவன் மனைவியுடைய உரிமையிலே தடை இல்லாமல், வைஃபோடு மனைவியோடு வீட்டில் இருக்கின்றவன் இண்டோரில் இருப்பான் என்றால் அவன் அநியாயக்காரன், உரிமை மீறக்கூடியவன், ஹியூமன் ரைட்ஸிலே ஃபெயில். திருந்துவோம். நாம் ரமலான் இப்படியா காட்டுவது மக்களுக்கு? மக்களை காட்டுவது இண்டோரிலும், ஸ்ட்ரீட் ஃபுட்டிலும், ரெஸ்டாரண்டிலும் சாப்பிட வேண்டும், தடையில்லை. சாப்பாட்டுக்கு தடையில்லை. இஸ்லாம் தேவைக்கேற்றவர் சாப்பிடலாம், வயிறு சாப்பிடலாம், ருசியா சாப்பிடலாம். அதை ப்ரமோட் பண்ணிக்கொண்டு, அதற்கு ஆள் சேர்த்துக் கொண்டு, அந்த ப்ரமோஷன் பார்த்துக் கொண்டு அதற்கு பின்னால் போய் அதை தேடி தேடி போய் சாப்பிடுவது அந்த அளவு அல்லாஹ் ரசூல் விரும்புகின்ற பண்பல்ல. எனவே ரமலான் சாப்பாட்டை குறைக்கின்ற காலம். மற்றவர்கள் ஏழைகளுடைய கண்ணீரை வடிக்க வைக்கக்கூடாது. வாழ்க்கையில சில ஏழைகள் அந்த சாப்பாட்டை கண்டிருக்கவே மாட்டார்கள். அதற்கு என்ன வாசம் என்றே தெரியாது. அப்படியோ சாப்பாடு இருக்கிறதா என்று கூட தெரிந்திருக்காது. மீடியாவிலே போட்டு அவர்களுடைய மனதையும் உடைத்து இவர் சாப்பிடுகிறார். அதை காட்டி என்ன பயன்? இதுதான் ஏங்கினால், கண்ணோடு பட்டால் வரும், அப்படியே உடம்பு வீக்காகி நோயாகி கண்ணோடு கொள்ளாதது. அப்படி டேபிள் பூராக நினைத்து வைத்து எங்களுடைய வீட்டுடைய இப்சார் என்று நினைத்து போஸ்ட் போடுங்கள். கஞ்சோடும் சம்பலோடும் பிஸ்கட்டோடும் பிளேட்டியோடும் ஈச்சப்பழத்தோடும் தண்ணீரோடும் இப்சார் செய்கின்ற கூட்டம் அந்த சுப்ராவை பார்த்து உங்களுக்கு துஆவா செய்வார்கள். இதை நான் ஊண்டி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். இறுதியா முடிக்கிறேன். ஏழை எளியவர்களை தேடி தேடி உதவி செய்யக்கூடிய மாதம். கண்ணியமானவர்களே, நமக்கு கிடைப்பது போன்ற எல்லோருக்கும் கிடைத்திருக்க நினைக்க வேண்டாம். நான் சொல்லி காட்டியது ஒரு 1000 எப்படியோ எத்தனை கஷ்டப்படுகின்ற ஏழைகள், அனாதைகள், விதவைகள் இருக்கிறார்கள். தேடி தேடி ரகசியமாக போய் செய்யுங்கள். பார்சல் கொடுத்துவிட்டு அதையும் லைவ் கொடுக்க வேண்டாம். எல்லாமே மீடியா தான். எல்லாம் மீடியா. என்ன உதவி செய்தாலும், யாருக்கு கொடுத்தாலும் எல்லாமே அது லைவாக, அது செல்ஃபியாக, அது வீடியோ. ஒரு நிறுவனம் செய்கிறது, டாக்குமெண்ட்ரிக்கு 1-2 தகவல்கள் தேவை, உறுதிப்படுத்த தேவை. அதற்கு 1000 பார்சலையும் பட்ட பிடிக்க வேண்டுமா? கொடுக்கின்ற 100 பார்சல்களையும் வீடியோ எடுக்க வேண்டுமா? வாழ்க்கையில யாரிடமும் கை நீட்டி உதவி எடுக்காதவர்கள் முழு உலகத்துக்கும் அவருடைய முகம் காட்டப்படுகிறது. இந்த பார்சலை வாங்கியதாக, இந்த உதவியை பெற்றதாக. கட்டுப்படுத்துவோம். நோன்பு காலம் இஹ்லாஸாக அமல் செய்யக்கூடிய காலம். சதகா, ஜக்காத் கடமையா? இறுதியா நான் முடித்துக் கொள்கிறேன். கடமையான ஜக்காத் நோம்பில் கொடுக்கின்றவர்கள் விளையாட வேண்டாம். வேர்வையாக இருக்கிறது, சரியான உஷ்ணம், மழை இல்லை. மழை பொழியாமல் இருப்பதற்கு உலகத்தில் நடக்கின்ற தண்டனைகளிலே ஒரு பாவம் தான் ஜக்காத்திலே விளையாட்டு காட்டுவது. யார் ஒருவர் ஜக்காத், எந்த சமூகம் ஜக்காத்திலே வீக்காக இருக்குமோ, ஜக்காத்து கொடுக்காமல் அவர்களை அவாய்ட் பண்ணுவார்களோ, அவர்களுக்கு பஞ்சம், பட்டினி, வறுமை, வறட்சி, மழை பொழியாது. கடுமையான ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். உரிய முறை சட்டங்களை உலமாக்களிடம் படித்து தகுதியானவர்களை கொடுக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, சதக்கா 3 ஹதீஸ்களை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மறுமையிலே மஹ்ஷரில் எல்லோரும் வியர்வையில் இருப்போம். கரண்டை கால் வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, மூக்கு வரை, முழு உடம்பையும் சிலருடைய வியர்வையிலே மூழ்கி இருப்போம். முழு உலக மக்களுடைய வியர்வை. அந்த நேரத்தில் அரிசிக்கு கீழே நிழல் பெற்று தரக்கூடியது சதக்கா, இஹ்லாஸான சதக்கா. இந்த இடது கைக்கு, லெப்ட் ஹேண்டுக்கு ஒரு கண் இருந்தால் வலது கை கொடுப்பது இந்த இடது கையில் உள்ள கண்ணுக்கு படக்கூடாது. அவ்வளவு இஹ்லாஸ்.
என்னுடைய உடம்போடு இருக்கின்ற மறுபார்த்தா வலது இடது, இந்த இடது கைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண் இருந்தால் நாம் இந்த வலது கையால் கொடுக்கின்றது இந்த இடது கையை இடது கைக்கு ஹைட் பண்ண வேண்டும். அதுதான் இஹ்லாஸ். நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு பாட்டுக்கே மறைக்க வேண்டும் என்றால் முழு உலகத்துக்கு மில்லியன் கணக்கான மக்கள் வீவஸாக மாற முடியுமா? அதை வாட்ச் பண்ண முடியுமா? இஹ்லாஸ் தேவை. சதக்காவுடைய நிலையில் இருப்போம். ஏசி போட்டாலும் பேருக்கின்ற காலம், வாகனமும் தான், ஆபீஸும் தான், மஸ்ஜிதும் தான், ஏசியும் இருக்கிறது. ஒவ்வொரு சலாம் கொடுத்து விட்டு டிஷ்யூவால் துடைத்துக் கொள்கிறோம். வாகனத்தில் ஏசி போடப்பட்டிருக்கிறது, டிஷ்யூவையும் துடைத்துக் கொள்கிறோம். ஏசிக்கே கட்டுப்படாத உஷ்ணம் கபரில் ஏசி ரூம் போன்று கபரை மாற்ற வேண்டுமா? இது என்னுடைய கேள்வி. யாரும் ஏசி போட முடியாது, போட்டாலும் அங்கு வேலை செய்யுமா? அது தனி உலகம். அங்கு கபரிலே ஏசி ரூமில் தூங்குவது போன்று வியர்வை வராத ஏசி ரூம், ஏசிக்கு கட்டுப்படுகின்ற உஷ்ணம், அப்படி கபரிலே தூங்க வேண்டுமா? சதகா இன்ன சதகா லதுத்ஃபி அன் அஹ்லிஹா ஹர்ரல் குபூர். கபருடைய உஷ்ணத்தை சதகா தணிக்கும். சதகா கொடுக்கக்கூடிய கபரின் உஷ்ணத்தை, அந்த ஹீட்டை சதகா இல்லாமலாக்கும். தேடி தேடி உதவி செய்வோம். தேவையுள்ளவர்களை அறிந்து புரிந்து உதவி செய்வோம். நமக்காக என்னுடைய நான் விருப்பப்படி சொல்கிறேன், தன்னை அர்ப்பணித்த 24 மணித்தியாலம் அல்ல முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த சேருக்க சமூக சேவார்கள், நம்முடைய மாலிம்கள், மாலிமாக்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய மாலிம்கள், மாலிமாக்கள், டீச்சர் சேர்மார்கள், அதே போன்று கண்ணியமானே நம்முடைய பிள்ளைகள், நமக்கு எல்லோருக்குமே தொழுகை நடத்தக்கூடிய இமாம்கள், மஸ்ஜிதிலே தன்னை அர்ப்பணித்த முஅஸ்ஸின்கள், மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், 24 மணித்தியாலம் உண்மையிலே சேவை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் தான் போட் போடாமல், பணம் அடிக்காமல், எந்த ஜாமத்தில் என்ன தேவை என்றாலும் மக்களுக்காக வேண்டி தன்னை முன்னிற்கக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, எத்தனையோ பெருநாள்களை பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் கொண்டாடக்கூடியவர்கள். இங்கு பெருநாள் தொலைவித்து விட்டு ஊருக்கு போனால் எங்க பெருநாள், அடுத்த நாள் தான் பெருநாள். நமக்கு அவரது பரணாவது என்று கிடையாது, ஒரு நாள் தான் பெருநாள். மஸ்ஜிதுடைய இமாம்களா இருக்கிறார், நம்முடைய மதரசா நடத்தக்கூடிய மாலிம்களாக உஸ்தாத்மார்களாக இருக்கிறார். என்னுடைய கருத்தாக சொல்கிறேன், எத்தனையோ பெருநாட்கள் பஸ்ஸில் அவருடைய வீட்டிலே பெருநாள் கொண்டாடுவது மகரிபுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால், அடுத்த நாள் அவருடைய பிள்ளை உடுப்பதா தந்தையை கண்டால் தான் அவருடைய வீட்டில் ஒழுங்காக பெருநாள் ஆரம்பிப்பது. இவர் போன பிறகுதான். நமக்காக இப்படி தியாகம் செய்கின்றவர்களை கஷ்டப்பட வைக்கக்கூடாது, யாரிடமும் கையேந்த வைக்கக்கூடாது, அவர்களை கடனாளிகளாக வைக்கக்கூடாது, அவருடைய வீட்டிலும் பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது, அவர்களுடைய மனைவி மக்களும் பிள்ளைகளும் பிறநாளைக்கு ஏதோ அமைப்பில் ஒரு நல்ல உடுப்பை உடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையையும் நான் முன்வைத்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானில் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான அமல் இபாதத்துகளிலும் பேணுதலை நமக்கு தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. புனிதமான ரமதானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறாயா அல்லாஹ், அதிலே நம்மை புனிதர்களாக மாற்றுவாயாக, உண்மையான தக்குவதாரிகளாக மாற்றுவாயாக, இபாதத்திலே பேணுதலை தருவாயாக, குர்ஆன் திலாவத்திலே பேணுதலை தருவாயாக, சதக்காவிலே பேணுதலை தருவாயாக, நல்ல அக்லாக் உள்ளவர்களாக நம்மை மாற்றுவாயாக, பொறுமையை தருவாயாக, மற்றவருடைய கஷ்ட துன்பங்களிலே பங்கெடுக்க கிருபை செய்வாயாக. யாரும் கஷ்டப்படாமல் இலகுவான முறையிலே அவர்களுடைய வாழ்வாதாரங்களை லேசுபடுத்தி கொடுப்பாயாக. கால சூழ்நிலையை மாற்றி அமைப்பாயாக, கிளைமேட்டுகளை மாற்றி தருவாயாக, தேவையான அளவு மழையை பொழிய வைப்பாயாக. உஷ்ணங்கள் தாங்க முடியவில்லையா அல்லாஹ், அந்த உஷ்ணத்தை தணிப்பாயாக. தேவையான அளவு நமக்கு உடலுக்கு குளிரைப்படுத்துவாயாக. ஆங்காங்கே தேவையான அளவு மழைகளை பொழிய வைப்பாயாக. மிகவும் சிரமப்படுகிறோம் யா அல்லாஹ், வாழ்க்கை செலவுகளை குறைத்து தருவாயாக, விலைவாசிகளை குறைத்து தருவாயாக, நம்முடைய வியாபாரங்களிலே பரக்கத்து செய்வாயாக, நம்முடைய கடமையான ஜக்காத்திலே பேணுதலை தருவாயாக. அதே போன்று நம்மிடமிருந்து ரமதானில் என்னென்ன விடயங்களை எதிர்பார்க்கிறாயோ யா அல்லாஹ், அனைத்து விடயங்கள்